சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் நம்ம பிரியோன் கார் ஷோரூம் பற்றி கொஞ்சம் இன்ட்ரோ கொடுங்க சார். எங்கள் ஷோரூம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஐஸ்வர்யா கார்ஸுங்க. இது எங்கே லொக்கேட் ஆகிட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூரில் அவினாஷ் ரோட்டில் கோல்டு வின்ஸ் பஸ் ஸ்டாப்புங்க. அங்கே வந்தீங்கன்னா எங்கள் ஷோரூம் அங்கே இருக்குது, நீங்கள் வந்து பார்க்கலாங்க. ஓகேங்க சார். ரேஞ்ச் ஆஃப் கார்ஸ் எந்த அளவுக்கு வச்சுருக்கீங்க சார்? குறைஞ்சபட்சம் எந்த அளவுலேருந்து அதிகபட்சம் எந்த அளவுக்கு இருக்குங்க சார்? சார் இப்போது நார்மலாக 50,000லேருந்தே கார்ஸ் கிடைக்குங்க. இப்போ அட் ப்ரெசென்ட் நம்மகிட்ட வந்து 150 பட்ஜெட்லேருந்து இருக்குங்க. அது மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குங்க. அடுத்து வர பார்த்தீங்கன்னா திடீர்னு 50,000 பட்ஜெட்லேயும் வரும். சம்டைம்ஸ் உங்களுக்கு இப்போ இருக்கிற மாதிரி 150, 1-2 லேக்ஸ் அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு 50,000 to ஒரு 25 lakhs வரைக்கும் எல்லா கார்ஸ் இப்போ இங்கே ஷோரூமில் பார்க் பண்ணியிருக்கோம். இங்கே நீங்கள் பார்க்கலாம். மினிமம் இங்கே ஃபிசிக்கலாக ஒரு 30 ஸ்டாக்ஸ் இங்கே இமீடியட்டாக நீங்கள் பார்க்கலாம். 30 to 40 கார்ஸோட ஸ்டாக் இமீடியட்டாக நீங்கள் பார்க்கலாங்க. இது தவிர பக்கத்தில் நெய்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட கார்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். அது உங்களுக்கு ஒரு 10-15 minutes டிஸ்பிளே காமிக்கிற மாதிரி பண்ணி தரலாம். ஓகேங்க சார். இப்போ நீங்கள் ஒரு கார் வந்து உங்களுடைய ஷோரூம்க்கு ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாதிரிலாம் இன்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க சார்? ஒரு கார் சேலுக்குன்னு ஒன்ஸ் எங்கள் ஷோரூம் வருதுனாலே அந்த காரை ஃபிசிக்கலாக நாங்கள் செக் பண்ணிடுவோம். அந்த கார் வந்து ஏதாச்சும் ஆக்சிடென்ட்டில் இருக்கா, ரெயில் பெயிண்ட் எந்த அளவுக்குலாம் ஆகிருக்கு, மெக்கானிக்கல் கண்டிஷன் எப்படி இருக்குது, முக்கியமாக இன்ஜின், டர்போ, கிளச் கண்டிஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்த்துருவோம். இது தவிர டாக்குமெண்ட் வைஸ் அந்த காரில் எத்தனை நம்பர் ஆஃப் ஓனர்ஸுங்க, இன்சூரன்ஸில் ஏதாச்சும் இஷ்யூ இருக்கா, இன்சூரன்ஸ் லைவில் இருக்கா இல்லையா, ஸோ இந்த மாதிரி எல்லா பேசிக்காக எல்லாமே என்னென்ன பார்க்கணும் அது எல்லாமே பார்த்துருவாங்க. முக்கியமாக உள்ளே பார்க் பண்ணியிருக்க கார் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஃப்ரீ காராக தான் இருக்கும். அதே மாதிரி டாக்குமெண்ட் வைஸ் பெருசாக இஷ்யூ எதுவும் இல்லாத காராக தான் இருக்கும். அவ்வளோதான். மீன் பண்ணால் என்னென்னா பேங்க்கில் என்ஓசி இருக்கும், லோன் க்ளோஸ் பண்ணி அந்த என்ஓசி வாங்கி தர மாதிரி இருக்கும். அதை தான் வேறு எந்த இஷ்யூஸ் இருக்காதுங்க. கார் வாங்க வரவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அமௌண்ட் ரெடியாக வச்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆமாங்க. ஒரு 3 லட்சம் தான் வச்சிருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு 5 lakhs 6 lakhs நீங்கள் கோட் பண்ணுறீங்கன்னா அந்த கார் வாங்கணும்னு ஆசைப்படும் போது நீங்கள் ஃபினான்ஸில் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க சார்? ஒரு கார் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சார் 2012 அண்ட் அபவ் அந்த மாதிரி மாடல் நீங்கள் சூஸ் பண்ணாலே ப்ரைவேட் பேங்க்கில் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கொட்டாக் மஹிந்திராங்க, டிவிஎஸ் கிரெடிட்டுங்க, சுந்தரம் ஃபினான்ஸு, ஐசிஐசி, ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரி ஃபினான்ஸ் எல்லாம் இருக்கும். இவங்க எல்லாமே எங்கோ டைப்பில் இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு கஸ்டமர் உள்ளே வராங்க அப்படின்னா அவங்களோட ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி அவங்களுக்கு எந்த பேங்க்கில் மேட்ச் ஆகும், லோன் மேட்ச் ஆகும், அவங்களோட கிரெடிட் கார்டு, அவங்களோட இன்கம் ப்ரூஃப் பேஸ் பண்ணி, கிரெடிட் ஸ்கோர் இன்கம் ப்ரூஃப் பேஸ் பண்ணி அவங்களுக்கு எங்கே மேட்ச் ஆகுமோ அவங்க லோன் பண்ணி தரலாங்க. ஒரு காருக்கு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 lakhs ஒர்த் அப்படிங்கிற ஒரு காருக்கு வந்து மேக்ஸிமம் 4 to 450 வரைக்கும் கூட லோன் ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ மார்க்கெட் வேல்யூவில் 70 to 80%, 85% வரைக்கும் ஒரு காருக்கு வந்து நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணி தரலாம் பேஸ்ட் ஆன் தயர் ப்ரொஃபைலுங்க. ஸோ டாக்குமெண்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நாங்களே டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணி தந்துடுறோம். இன்சூரன்ஸ் சேர்த்து இன்க்ளூடிங் இன்சூரன்ஸ் மட்டும் நீங்கள் பர்டிகுலர் இன்சூரன்ஸ் கம்பெனியில் வண்டி கார் உங்கள் பேருக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போய் நம்ம நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது கூட மோஸ்ட்லி அவங்களே பண்ணி தந்துடுறோம். சம்டைம்ஸ் நீங்கள் நேரடியாக வர வேண்டியதாக அவசியப்படும். ஓகேங்க சார். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய காசுலாம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் லைவாக இருக்கக்கூடிய காசுங்களா இல்லை சார்? மோஸ்ட்லி எல்லா காசும் இன்சூரன்ஸ் லைவ்ல தான் இருக்குங்க. ஒரு சில கார் வந்து இங்கே ரோட்டில் நம்ம டெஸ்ட் ட்ரைவ் தரமாட்டோம். ஏன்னா இன்சூரன்ஸ் லைவ்லாம் தரமாட்டோம். பட் ஃபிசிக்கலாக நீங்கள் செக் பண்ணி கார் உங்களுக்கு ஒன்ஸ் ஓகே அப்படின்றதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் ட்ரைவ் ப்ரொவைட் பண்ணுறோம். அப்போ இன்சூரன்ஸ் அன்னையிலேருந்து 1 year உங்களுக்கு லைவ் பண்ணி தந்துடுவோம். இப்போ வந்து நம்ம ஷோரூமில் வந்து ஆட்-ஆன்ஸ், இப்போ ஒருத்தங்க வந்து உங்கள்கிட்ட கார் வாங்குறாங்கன்னா அந்த டெலிவரி பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் காருக்கு வந்து ஒரு சர்வீஸோ இல்லை ஒரு இன்ஜின் ஆயில் மாற்றி கொடுக்குறதோ அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பண்ணித்தரீங்களா? மோஸ்ட்லி இப்போ கஸ்டமர் பார்க் அண்ட் சேல் இங்கே நிறைய கார் உள்ள இருக்கும் சார். அந்த காருக்கு வந்து நம்ம கஸ்டமரோட சப்போர்ட் இல்லாமல் அது பண்ண, செல்லரோட சப்போர்ட் இல்லாமல் நம்ம பண்ண முடியாது. எங்களோட கேரஃபில் நிறைய கார் இங்கே உள்ள இருக்கும். அந்த காருக்குலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இன்ஜின் ஆயிலெல்லாம் புதுசு ரீப்ளேஸ் பண்ணி வச்சுருப்போம், கீர் ஆயில் மாற்றி வச்சுருப்போம், மற்ற பேசிக் சர்வீஸ் என்னென்னலாம் தேவையோ அதெல்லாமே பண்ணி வச்சுருப்போம். ஸோ அது இப்போ இங்கே இருக்கிற கார் நீங்கள் எல்லாமே ரெடி டு டிரைவாக தான் இருக்குங்க. நீங்கள் எடுத்து இது பண்ணி ஆகணுங்கிற மாதிரி எந்த காரும் இருக்காது. இப்போது நீங்கள் ஒருத்தவங்கிட்ட கார் அவங்க சேல் பண்ணிட்டீங்க, உங்கள் ஷோரூமில் எடுத்தங்காட்டி ஏதாவது சப்போர்ட் இருக்குங்களா? பண்ணலாம் சார். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு மஹிந்திரா ஃப்ரான்ச்சைஸோட டைப் இருக்குது. அங்கே வந்து உங்களுக்கு ஃப்ரீ வாட்டர் வாஷுங்க, ஃப்ரீ ஏசி சர்வீஸுங்க, அப்புறம் வந்து ஆயில் சர்வீஸில் 50% டிஸ்கவுண்ட்டுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சர்வீஸ் எல்லாம் தந்துருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு வவுச்சர் தந்துருவாங்க. ஓகேங்க சார். இந்த மாதிரி ஒரு வவுச்சர் உங்களுக்கு தந்துருவோம். ஓகேங்க சார். அந்த வவுச்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏடான்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 2000 ஒர்த் ஒரு கார் சர்வீஸ் அப்சல்யூட் ஃப்ரீங்க. அது வந்து உங்களுக்கு கார் ஜென்ரல் செக்கப்புங்க, வாட்டர் வாஷ், வேக்யூம் கிளீனிங்க, வீல் அலைன்மெண்ட், வீல் பேலன்சிங், இந்த மாதிரி இதில் உங்களுக்கு நிறைய வவுச்சர்ஸ் இருக்குங்க. ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா இன்டி கிளீனிங் மட்டும் இருக்கும். இந்த இந்த வவுச்சரெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து 10,000 ஒர்த் இந்த வவுச்சர் உங்களுக்கு எங்கள் கஸ்டமர் தந்துடுறோம். இப்போ நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு தனித்துவமாக ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு டிஃப்ரென்ஸ் எங்ககிட்ட அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார்? அப்படி சொல்ல முடியாது சார். ஆக்சுவலி நாங்கள் எல்லாருமே ஒரே அசோசியேஷன் நிறைய பேர் இங்கே கோயம்புத்தூர் டீலர்ஸ் இருக்கோம். எல்லாருமே நல்லா தான் பண்ணுறாங்க.
கார் வந்து ஃபிசிக்கலாக செக் பண்ணி ஒரு நல்ல குவாலிட்டியான காரை தான் நாங்கள் நிறுத்துவோம். எங்கள் அசோசியேஷன் வந்து சிசிடிஏன்னு சொல்லுவோம். நான் அந்த அசோசியேஷனில் ஒரு மெம்பருங்க. நாங்கள் எல்லாருமே ரொம்ப வருஷம் இதே தொழில் இருக்கும்போது என்னென்னா எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஒரு கார் இந்த ஒரு ஆஃபீஸ் கார் இந்த அளவுக்கு நல்ல கார் தான் வச்சுருப்பாங்கன்னு தெரியும். ஸோ மியூச்சுவல் எங்களுக்குள்ள நல்ல காராக இருந்தால் எங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிப்போம். எங்களுக்கும் ஸ்பெஷலாக நான் சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை. உள்ள வர கார் அடிபடாத காரை தர முடியும். ஒரு மெக்கானிக் கண்டிஷன் நல்ல கண்டிஷனில் இருக்கிற காரை என்னால் தர முடியும். இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ வவுச்சர்ஸ் என்ன இது வந்து நாங்கள் ஐஸ்வர்யா கோயில் நான் தரோம். என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் நாங்கள் எங்கள் கஸ்டமர் தரோம். ஸோ இதுதான் என்னால் இந்த மாதிரி ஒரு இது பண்ணி தர முடியும். டாக்குமெண்ட் வைஸ் அந்த லீகல் அந்த இஷ்யூஸ் இல்லாமல் ப்ராம்ப்டாக முடிச்சு தந்துடுவோம். முதல்ல நான் வந்து உங்களுக்கு ரொம்பவே நன்றி சொல்லுவேன். ஏன்னா என்னை வந்து இங்கே ஷூட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணதே எனக்கு ரொம்பவே நன்றிங்க சார். ரொம்பவே தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. எங்களுக்கு இது ஒரு இதாகுது இல்லைங்களா, பப்ளிக் ரீச் ஆகும்போது எங்களுக்கு ஒரு கண்டிப்பாக சார் இது அட்வர்டைஸ்மெண்ட். ரொம்ப நன்றி. ஓகே சார், ரொம்பவே தேங்க்யூ சார். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கார் வந்துங்க 2017 மாருதி எஸ்-கிராஸ் ஜீட்டாங்க. இது வந்து டீசல் வேரியண்ட்டுங்க. 39,000 கிலோமீட்டர் போயிருக்கு. மாருதி சர்வீஸ் ரெக்கார்டுங்க. இந்த காரில் பார்த்தீங்கன்னா 2 ஏர்பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், அலாய் வீல்ஸுங்க, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், பில்டின் மல்டிமீடியா பிளேயருங்க, ரிவர்ஸ் கேமரா, மல்டி ஃபங்க்ஷனல் ஸ்டேரிங் வீல் வந்துடும், ப்ளூடூத்து, பட்டன் ஸ்டார்ட் வந்துடுங்க, கீழே சென்ட்ரி தான். அப்புறம் ரியர் வைப்பர், ஃபாக் லேம்ப்ஸு, எலக்ட்ரிக் ஃபோல்டபுள் மிரர்ஸுங்க, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ் இதெல்லாமே இதில் வந்துருங்க. கார் ரொம்ப நல்ல காருங்க. 39,000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா 7 lakhs வரைக்கும் பண்ணலாம். வண்டியோட விலை 8,35,000 ரூபாய்ங்க. ஸ்லைட் நெகோஷியபிளுங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த கார் பார்த்திங்கன்னா 2016ங்க ஸ்விஃப்ட் விஎக்ஸ்ஐ ஆப்ஷனல் பெட்ரோல் வேரியண்ட்டு, பெட்ரோல் இன்ஜினுங்க, சிங்கிள் ஓனர், 19,000 கிலோமீட்டர் தான் போயிருக்கு. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க. இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா டியூவல் ஏர்பேக்ஸ் வந்துடும், ஏபிஎஸ்ஸு, பில்டின் ஆடியோ சிஸ்டம்ங்க, ரிமோட் லாக் வந்துடுங்க, எலக்ட்ரிக் ஆட்டோ ஃபோல்டபுள் சைடு மிரர்ஸ் வந்துடும், ஃபாக் லேம்ப்ஸ், டீஃபாகர்லாம் வந்துடுங்க, ட்ரைடோன் சீட் கவர்ஸ் இருக்குது, நல்ல குவாலிட்டியான சீட் கவர்ஸுங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டெப்னி வந்து பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ணவே இல்லை இது வரைக்கும். அதே மாதிரி வண்டியோட வந்த டயர்ஸ் பார்த்திங்கன்னா 50-60% கண்டிஷன் நல்லா இருக்குங்க. நல்ல குவாலிட்டியான காருங்க. இந்த வண்டியோட விலை பார்த்திங்கன்னா 5,60,000, 5,60,000ங்க. ஸ்லைட் நெகோஷியபிளுங்க. இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் லோன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 425லேருந்து 450 வரைக்கும் லோன் ஈஸியாக பண்ணலாங்க. நல்ல ப்ரொஃபைலாக இருந்தால் 475 வரைக்கும் கூட லோன் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
இப்போ நம்ம பார்க்குற இந்த கார் பார்த்தீங்கன்னா 2014ங்க ஆல்டோ 800 LXIங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி ரெஜிஸ்ட்ரேஷன் TN41ங்க. செகண்ட் ஓனர், 46,000 கிலோமீட்டர் போயிருக்குங்க. ஃப்ரண்ட் ரெண்டுமே புது டயர்ஸுங்க. வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங்க, ஃப்ரண்ட் 2 விண்டோ பவர் விண்டோஸ் வந்துருங்க. MP3 சிஸ்டம், ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்காங்க. சீட் கவர், நல்ல சீட் கவர் இருக்குது. இந்த வண்டியோட விலை பார்த்திங்கன்னா 2,55,000. ஸ்லைட் நெகோஷியபிளுங்க. இந்த வண்டிக்கு லோனுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 175லேருந்து 2 lakhs வரைக்கும் லோன் பண்ண முடியுங்க. லோயஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் லோயஸ்ட் EMI வர மாதிரி பண்ணித்தரலாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கார் வந்துங்க 2018 மாருதி ஸ்விஃப்ட் டிசைர் ZT நெகோஷியபிளுங்க. மேக்ஸிமம் 650லேருந்து 7 lakhs வரைக்கும் இந்த வண்டிக்கு லோன் பண்ணலாம். லோயஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் பண்ணித்தரலாங்க.